ஏற்கனவே கடுமையான மழை வெள்ளத்தில் தத்தளித்து வரும் உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு மீண்டும் வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் பல மாநிலங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு திடீர் வெள்ள அபாயத்துக்கான சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. குறிப்பாக உத்தரகாண்டின் அல்மோரா, பாகேஸ்வர், நைனிடால், உத்தரகாஷி உள்ளிட்ட மாவட்டங்களில் மேகவெடிப்பு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஒரு நாளுக்கு 210 மில்லிமீட்டர் வரை மிக அதிக மழை மற்றும் தொடர்ந்து 6 முதல் 7 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதேபோல ஹிமாச்சலின் சம்பா, ஷிம்லா, மண்டி மாவட்டங்களிலும் திடீர் வெள்ள அபாயம், மேற்கு வங்கம், சிக்கிம், பீகார், ஆந்திர பிரதேசம், தெலங்கானா, கர்நாடகா மாநிலங்கள் மற்றும் மகாராஷ்டிராவின் மராத்வாடா பகுதிகளிலும் கனமழை மற்றும் வெள்ளம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மத்திய பிரதேசம், ஒடிஷா, சத்தீஸ்கர் உள்ளிட்ட பல மாநிலங்களில் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அரபிக்கடல் மற்றும் இலங்கை, ஆந்திரா, ஒடிசா கடலோர பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுதந்திர தின தொடர் விடுமுறை எதிரொலியாக ஆம்னி பேருந்துகளில் டிக்கெட் விலை 2 மடங்கு அதிகரித்துள்ளது. சாதாரண நாட்களில் சென்னையிலிருந்து நெல்லைக்கு செல்ல 650 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை கட்டணம் இருக்கும். ஆனால் தொடர் விடுமுறை நாட்களில் 1500 ரூபாய்க்கும் கீழ் டிக்கெட் கட்டணம் இல்லை. அதிலும் சில பேருந்துகளில் 2 மடங்குக்கு மேல்தான் கட்டணம் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இதுபோன்ற தொடர் விடுமுறை, பண்டிகை நாட்களில் கட்டண உயர்வு குறித்து பேசுவதும் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு சொல்வதும் தொடர்கதையாகி வருகிறது. வேலையழுத்தம் நிறைந்த உலகில் ஊழியர்கள் விடுமுறை எடுப்பது ஒரு போராட்டமாகவே உள்ளது. இந்த சூழலில் நொய்டாவில் உள்ள ஒரு நிறுவனம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அந்நிறுவனத்தில் பணியாற்றும் கனிகா சுதந்திர தினத்தை முன்னிட்டு அதற்கு முந்தைய 2 நாட்களுக்கு விடுமுறை கேட்டுள்ளார். சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை சேர்த்து 5 நாட்கள் நீண்ட விடுப்பு கிடைக்கும் என்பதால் அவர் இந்த விடுமுறையை நாடியுள்ளார். கனிகாவின் மேலாளர் விடுமுறையை அங்கீகரித்தது மட்டுமல்லாமல் ஒரு வாழ்த்து செய்தியுடன் அதை அனுப்பியுள்ளார். அந்த செய்தியில் தாராளமாக விடுமுறை எடுத்துக் கொள்ளுங்கள், பயணத்தை முழுமையாக அனுபவியுங்கள், தேவையற்ற மன அழுத்தத்தை தவிர்த்து புத்துணர்ச்சி பெறுங்கள், உங்கள் அலுவலக பணிகளை நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து கனிகா சமூக வலைதளத்தில் பகிர்ந்த பதிவு பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. விடுப்பு விவகாரத்தில் பெரும்பாலான அதிகாரிகளுக்கு மத்தியில் எங்கள் மேனேஜர் தனித்துவமாக விளங்குகிறார் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். குழந்தைகளை தத்தெடுப்பதற்கான சட்டத்தை எளிமைப்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள சட்டம் சிக்கல்கள் நிறைந்ததாகவும் பொறுமை இழக்கச் செய்வதாகவும் அமைந்துள்ளதாக நீதிபதிகள் கூறியுள்ளனர். ஒரு குழந்தையை தத்தெடுப்பதற்கு சராசரியாக 3 முதல் 5 ஆண்டுகள் வரை ஆகின்றன. இதனால் குழந்தை பேறு இல்லாத பெற்றோர் பலர் சட்டவிரோத வழிமுறைகளில் குழந்தைகளை தத்தெடுப்பதாக நீதிபதிகள் கூறியுள்ளனர். குழந்தை பேரில்லாத தம்பதிகள் சட்டப்படி எளிதாக ஆதரவற்ற குழந்தைகளை தத்தெடுக்கும் சூழல் உருவாக வேண்டும் என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர். வாக்கு திருட்டுக்கு எதிரான நேரடி போரை வரும் 17ஆம் தேதி பீகார் மண்ணிலிருந்து தொடங்க உள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். வாக்காளர் அதிகார யாத்திரை என்ற பெயரில் இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் பீகாரில் பயணம் தொடங்கும் நிலையில் ராகுல் காந்தி இவ்வாறு பதிவிட்டுள்ளார். வாக்கு திருட்டுக்கு எதிரான போர் என்பது வெறும் தேர்தல் அரசியல் விவகாரம் அல்ல என்றும் அது ஜனநாயகத்தை காப்பதற்கான நடவடிக்கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த யாத்திரையில் ஒவ்வொரு குடிமகனும் பங்கேற்று நியாயமான, நேர்மையான வாக்காளர் பட்டியலை உருவாக்க உதவ வேண்டும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். வாக்கு திருட்டு போன்ற மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவது கோடிக்கணக்கான இந்திய வாக்காளர்கள் மீதான தாக்குதல் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. ராகுல் காந்தியின் தொடர் குற்றச்சாட்டுகள் குறித்து தேர்தல் ஆணையம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் ஒருவருக்கு ஒரு வாக்கு என்பது 1952ஆம் ஆண்டிலிருந்தே நடைமுறையில் இருந்து வருவதாக தெரிவித்துள்ளது. ஒருவர் ஒரு தேர்தலில் 2 முறை வாக்களித்ததாக கூறினால் அதற்கான ஆதாரங்களை தங்களிடம் அளிப்பதோடு எழுத்து மூலமாகவும் புகார் அளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு திருட்டு போன்ற மோசமான வாசகங்களை பயன்படுத்தி தவறான சித்தரிப்பை ஏற்படுத்தும் முயற்சி கோடிக்கணக்கான இந்திய வாக்காளர்களையும் லட்சக்கணக்கான தேர்தல் பணியாளர்களையும் தாக்குவது போன்றது என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகத்துக்கு வர வேண்டிய செமிகண்டக்டர் ஆலை குஜராத்துக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. அண்மையில் 4 செமிகண்டக்டர் ஆலைகளுக்கான ஒப்புதலை மத்திய அரசு அளித்திருந்த நிலையில் அதை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெயராம் ரமேஷ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தெலங்கானாவில் அமையவிருந்த ஆலை ஆந்திராவுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும்
இதற்கு மத்திய அரசின் நெருக்கடிதான் காரணம் என்றும் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். இதேபோல ஏற்கனவே தமிழகத்தில் அமையவிருந்த ஒரு ஆலையும் குஜராத்திற்கு மாற்றப்பட்டிருந்ததாகவும் அவர் கூறியிருந்தார். மாநிலங்களுக்கு இடையிலான போட்டிதான் நாட்டை வலிமையாக்கும் என பிரதமர் மோடி கூறியிருந்தார் எனவும், ஆனால் நடுநிலையாக செயல்பட வேண்டியவர்கள் பாரபட்சம் காட்டுவதால் அந்த போட்டியே கேலி கூத்தாகிவிடும் என்றும் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். தமிழக காங்கிரஸில் மாவட்ட தலைவர்கள் நியமனம் ஓராண்டுக்கும் மேலாக தாமதமாகி வருவதால் கட்சிப் பணிகள் முடங்கியுள்ளதாக நிர்வாகிகள் மத்தியில் அதிருப்தி எழுந்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்த தாமதம் கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது. திருநெல்வேலி, தென்சென்னை மேற்கு, மத்திய சென்னை மேற்கு, காஞ்சிபுரம் வடக்கு, திருப்பூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் தலைவர் பதவிகள் காலியாக உள்ளன. ஏற்கனவே இருந்த சில மாவட்ட தலைவர்கள் மறைந்ததாலும் சிலர் பதவி விலகியதாலும் இந்த பதவிகள் நிரப்பப்படாமல் உள்ளன. இதனால் மாவட்டங்களில் கட்சி நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பதிலும் மாநில தலைவரின் பயணங்களை ஏற்பாடு செய்வதிலும் சிக்கல் நீடிப்பதாக நிர்வாகிகள் புலம்புகின்றனர். மாவட்ட தலைவர்கள் இல்லாததால் தேர்தல் பணிகளை தொடங்க முடியாமல் இருப்பதாகவும், உட்கட்சி பூசல்களே இந்த தாமதத்துக்கு காரணம் எனவும் ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழக காங்கிரஸ் கமிட்டி அனுப்பிய பட்டியலை டெல்லி தலைமை இன்னும் இறுதி செய்யாததால் தொண்டர்கள் மத்தியில் சோர்வு நிலவுகிறது. தூய்மை பணியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசின் கதவுகள் திறந்தே இருப்பதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்களுக்கு 6 புதிய திட்டங்களையும் அவர் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு தூய்மை பணியாளர்களுக்கான புதிய திட்டங்களை அறிவித்தார். தூய்மை பணியாளர்களுக்கு ஏற்படும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க தனி திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், பணியின் போது இறக்க நேரிடும் தூய்மை பணியாளர்களுக்கு கூடுதலாக 5 லட்சம் ரூபாய் காப்பீடு இலவசமாக வழங்கப்படும் என்றும், இதனால் அவர்களது குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி கிடைக்க வழிவகை செய்யப்படும் எனவும் அறிவித்துள்ளார். சுயதொழில் தொடங்கும் தூய்மை பணியாளர்களுக்கு அதிகபட்சமாக 3.5 லட்சம் ரூபாய் மானியமும், கடன் தொகையை செலுத்த 6 விழுக்காடு வட்டி மானியமும் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் வழங்கும் வகையில் புதிய உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், நகர்ப்புறங்களில் சொந்த வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு 30,000 குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்கள் தங்களது பணியை அதிகாலையில் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் காலை உணவு சமைப்பதற்கும் அதை பணிபுரிய இடத்திற்கு கொண்டு வந்து அருந்துவதற்கும் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். இப்பிரச்சனைகளுக்கு தீர்வாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு காலை உணவு அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளால் இலவசமாக வழங்கப்படும். ஏறத்தாழ 12 கட்டமான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். மாண்புமிகு அமைச்சர், நம்முடைய நகராட்சித்துறை நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள், அதேபோல நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள், மேயர் அவர்கள், ஆக ஏறத்தாழ 12 முறைக்கு மேலேயே அவர்கள் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார். இப்போதும் கூட அரசினுடைய கதவுகள் எப்போதும் பேச்சுவார்த்தைக்கு திறந்திருக்கிறது. யாரையும் போய் வலிமையாக இத்தனை நாள் நீங்களே பார்த்திருப்பீங்க, யாரும் நம்ம உடனடியாக போய் முதல் நாளே நாங்கள் ஒரு பலவந்தமாக அவர்களை அகற்றக்கூடியது இல்லை. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் வந்திருக்கிறது. தூய்மை பணியாளர் மீது அவருக்கும் தனி கரிசனத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். பொதுவாக தூய்மை பணியாளர்கள் மட்டுமின்றி அரசு ஊழியர்களுடைய நலனிலும் மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பெருங்கருணை கொண்டதாகவே இருக்கிறது.